மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம் கோவை. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. கண்ணு முன்னாடியே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு கல்யாணம்னா ரொம்ப கஷ்டப்படுவார்ல, சான்ஸே இல்லை. 26ஆம் தேதி இரவு நமக்கு சதுர்தசி இருக்கு. அன்னைக்கு தான் மகா சிவராத்திரி. கண் விழித்து அன்னைக்கு சிவபெருமானை நம்ம வழிபட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், வேலை நிமித்தமாக நிறைய பேர் இருப்பாங்க, மறுநாள் வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் மட்டும், கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரியே முருகர் பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அந்த மாதிரி லிங்கம் தோன்றிய நாள் நிறைய இடங்கள்ல இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுறாங்க. பாட்டு, டான்ஸு நிறைய பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை அன்னைக்கு மக்கள் செலவிட வேண்டிய இடம் அப்படின்றது, பொதுவாக நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக மக்களுக்கு சொல்றது, இது யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லை. பொதுவாக சிவராத்திரி அன்னைக்கு நாம திருவண்ணாமலை அப்படின்றத எல்லாரும் மலையா பார்க்குறாங்க. ஆனால் திருவண்ணாமலை வெறும் மலை மட்டுமே கிடையாது. அந்த மலையும் 11:36 12:24 வரைக்கும் நாம் முதுகு தண்டை நேராக வைத்து உட்கார்ந்து நம்ம சிவபெருமானை வழிபட வேண்டும். அப்படி நீங்க வழிபடும் போது சிவபெருமானை பார்க்குறோம், அம்மனை பார்க்குறோம், நம்ம வந்துடுறோம். ஆனால் அப்படி வரக்கூடாது. சிவன் கோவிலுக்கு நம்ம போனால் எது நமக்கு பூர்ணத்துவம் கிடைக்கும் அப்படின்னா, இடமிருந்து வலம் வருவோம். ஆனால் சித்தர்களும் ஞானிகளும் பார்த்தீங்கன்னாக்கா வலம் இருந்து இடம் வருவாங்க. நம்ம எதிர் சைடில் அவங்க வந்துட்டு இருக்கிறதா அர்த்தம். அதனால நம்ம மலையை சுற்றும் போது. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் சிவசக்தி யோகி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார். ஓம் குருபியோ நமக. ஹரஹர மகாதேவா. சிவராத்திரி இந்திய தேசத்தில் ஒரு பெருநிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். எத்தனையோ இரவுகளை பல நாடுகள் கண்டிருக்கோம். ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு புது வருட துவக்கத்தை கொண்டாடுறோம், இரவு கொண்டாடுறோம். கிறிஸ்மஸ் ஈவ், ஏசுநாதர் பிறந்த தினத்துடைய முந்தின நாளை இரவு முழுக்க கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த சிவராத்திரி நம்மளுடைய தேசத்துடைய ஒரு பாரம்பரிய விழாவாக மாறுறதுக்கான காரணம் என்ன? முதல்ல இந்த சிவராத்திரினா என்ன? சிவராத்திரிக்கு பின் இருக்கக்கூடிய கதை என்ன? முதலில் நன்றி என் அப்பன் சிவன். ஏன்னா அவர் என் வாழ்க்கையில் வரலன்னா என் வாழ்க்கை எப்படியோ திசை மாறி இருக்கும். அவர்கிட்ட நான் போய் உட்கார்ந்து அந்த அழுத தருணம், அந்த இரவு என் கனவுல இன்னைக்கு எத்தனையோ தடைகளை வழிகளை தாண்டி இன்னைக்கு ஒரு சன்னியாசியா உங்க முன்னாடி நான் உட்கார்ந்து அவரை பற்றியே பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கொடுத்ததுக்கு எனது நன்றிகள். சிவராத்திரி அப்படின்னு வரும்போது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய புராணங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எனக்கு தெரிந்த புராணங்களை, எனக்கு தெரிந்த விஷயங்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்தசி, இது ஒவ்வொரு மாதமும் வரும். அது மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாசி மாசத்துல வரக்கூடிய சதுர்தசி, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி தேய்பிரையில, இதை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த சதுர்தசி ராத்திரியில இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ராத்திரியில வரக்கூடிய அந்த சதுர்தசி இருக்கிறது தான் மகா சிவராத்திரி. அது இந்த வருடம் பிப்ரவரி 26, 2025 காலை 11:08 ஆரம்பித்து 27 பிப்ரவரி காலை 8:54 வரைக்கும் இருக்கு. அப்ப 26ஆம் தேதி இரவு நமக்கு சதுர்தசி இருக்கு. அன்னைக்கு தான் மகா சிவராத்திரி. பொதுவாக சிவராத்திரிக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய புராணங்கள் இருந்தாலும், சிவபெருமான் பார்வதி தேவியோடைய வேண்டுதல்களுக்கு இணங்க லிங்கமா காட்சி அளித்த நாள். அதை நம்ம கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரியே முருகர் பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். அந்த மாதிரி லிங்கம் தோன்றிய நாள் சிவராத்திரி. இதுதான் உண்மையான எனக்கு தெரிந்த சிவராத்திரியோடைய புராணம். அதாவது பார்வதி தேவி வேண்டுறாங்க, சிவபெருமான் லிங்கமாக காட்சி அளிக்கின்றார். லிங்க ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம் நாம. அப்போ இந்த வருடம் சிவராத்திரி நான் சொல்லிட்டேன், என்னைக்கு 26ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், நைட் 12 மணிக்கு தான் நீங்கள் சொன்ன மாதிரி புது வருடம் எல்லாத்தையுமே நம்ம நைட்டு 12 மணிக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் நம்ம தமிழ் மரபுப்படி பார்த்தீங்கன்னா
சூரிய உதயம் காலையில் 6 மணியிலிருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் தான் நமக்கான 24 மணி நேரம் அப்படின்றது. நாம் அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே ஜாதகம் முதல் கொண்டு நம்ம திதியிலிருந்து எல்லாமே நம்ம அதை தான் பார்ப்போம். அந்த சூரிய உதயத்தில் வரக்கூடியதை தான் நம்ம வந்து எடுத்துக்குவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிவராத்திரி அன்னைக்கு காலையில் 6 மணியிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பகல் பொழுது, 26ஆம் தேதி நான் சொல்கிறது. சாயங்காலம் 6 மணியிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் இரவு பொழுது. நாம் வந்து அந்த 6 மணிக்கு தான் நம்ம அந்த பூஜையை தொடங்குவோம். விரதம் காலையில் சூரிய உதயத்திலிருந்து நம்ம இருக்க ஆரம்பிச்சிடும். இது விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம், விரதம் இருக்க முடியாதவங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு இல்லை, காலையிலேருந்து நீங்கள் ஜபங்கள் ஆரம்பிச்சிடலாம். பொதுவாக நான் வந்து இந்த நிகழ்ச்சி வாயிலாக மக்களுக்கு சொல்கிறது, இது யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லை. பொதுவாக சிவராத்திரி அன்னைக்கு நாம் கோவிலில் தான் நேரம் செலவிடணும். ஒன்று நம்ம வீட்டில் நம்ம பூஜைகள் செய்து நம்ம வந்து தியானம் செய்து ஸ்தோத்திரங்கள் செய்து நம்ம வழிபடணும், இல்லை நம்ம கோவிலில் இருக்கணும். இல்லைன்னா முதல் கால பூஜை. இந்த டைரியை வைத்து மக்களுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு தவறான புரிதல் மக்களுக்கு போய் சேரக்கூடாது, தெளிவாக நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாழிகை அப்படின்றது 24 நிமிஷங்கள். 14 நாழிகை நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 5 மணி நேரம் 36 நிமிஷம். கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரவு 11:36, 11:36லேருந்து 12:24 வரைக்கும் மகாநிஷி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான நேரம் சிவராத்திரிக்கு. இந்த நேரத்தில் 11:36லேருந்து 12:24 வரைக்கும் நாம் வந்து முதுகு தண்டை நேராக வைத்து உட்கார்ந்து நம்ம சிவபெருமானை வழிபட வேண்டும். அப்படி நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கான நிறைய பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நேரடியாக இறைவனை அடையிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லுவாங்களே, அது அந்த நேரத்தில். பொதுவாக இப்போ எங்களை மாதிரி சன்னியாசிகளாகட்டும், இல்லை ரிஷிகளாகட்டும், இல்லை வந்து சிவாச்சாரியர்களாகட்டும், கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 11:36லேருந்து 12:24 இந்த மகாநிஷி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் எல்லாருமே சிவபெருமானை வழிபடுவாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் வழிபடும் போது இப்போ நம்ம வந்து நமக்கு மந்திர உபதேசம் கொடுப்பாங்க. அந்த மந்திர உபதேசத்தை நாம் இந்த நேரத்தில் ஜபம் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய பலன்கள் கிடைக்கும். இப்போ சாமானிய மனிதர்களால் தினமும் வந்து அதை பண்ண முடியாது. ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக எல்லோரும் கண் விழிக்க வேண்டும். கண் விழித்து அன்னைக்கு சிவபெருமானை நம்ம வழிபட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், வேலை நிமித்தமாக நிறைய பேர் இருப்பாங்க, மறுநாள் வேலைக்கு போக வேண்டியது இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து விலக்கு கிடையாது. எதுனா இரவு 11:36லேருந்து 12:24 மகா நிஷி நேரம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக நம்ம சிவபெருமானை வழிபடணும். இப்போ 4 கால பூஜைகள் வந்து நம்ம வந்து பொதுவாக பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்னாக்கா, நான் சொன்ன மாதிரி மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் விடிகாலை 6 மணி வரைக்கும் இரவு பொழுது நம்ம தமிழ் மரபுப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் முதல் கால பூஜை, 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் கால பூஜை, 12லேருந்து 3 மணி வரைக்கும் 3ஆம் கால பூஜை, 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் 4ஆம் கால பூஜை. இந்த 9லேருந்து 12க்குள்ளாரையே நமக்கு வந்து இந்த நேரம் வந்துடும். அதை 11:36லேருந்து 12:24 இந்த 2ஆம் காலம் 3ஆம் காலம் அதுக்குள்ளார நமக்கு வந்துடும். இந்த நேரத்தில் நீங்கள் மகா சிவராத்திரியை நீங்கள் பூஜைகள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கான மிகப்பெரிய நற்பலன்கள் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறோம் நிறைய இடங்கள்ல இது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுறாங்க, பாட்டு டான்ஸு நிறைய பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை அன்னைக்கு மக்கள் வந்து செலவிட வேண்டிய இடம் அப்படின்றது ஒன்று நம்மளுடைய பூஜை அறை, அப்படி இல்லைன்னா சிவன் கோவில். 90% நாம் சிவன் கோவிலில் தான் நம்ம செலவிட வேண்டும். சிவபெருமானின் அபிஷேக ஆராதனைகள் நம்ம பார்க்க வேண்டும். மனதார சிவபெருமானை நினைக்க வேண்டும். மனதார சிவபெருமானின் ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும். காதால சிவபெருமானின் அந்த 18 புராணங்களில் நமக்கு சிவபுராணம் இருக்குது, அதை வந்து நம்ம காதால் நம்ம வந்து கோயிலில் கதா காலட்சேபம் பண்ணுவாங்க, அதை நம்ம காதால் கேட்கணும். அங்கே தான் நம்ம செலவிடணும். இது என்னுடைய கருத்து. மற்றவங்களுக்கு இது இந்த கருத்துலேருந்து மாறுபடலாம். ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது இதுதான். இப்போ லிங்கம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லிங்கத்துக்குள்ளார எல்லாமே அடக்கம்.
அதாவது லிங்கத்துடைய மேலே இருக்கக்கூடிய அந்த லிங்க பானம் அப்படின்றது வானம், கீழே இருக்கக்கூடிய ஆவுடை அப்படின்றது பூமி, அதுக்குள்ளார உலகமே அடக்கம் அப்படின்றது ஐதீகம். நீங்கள் சிவபெருமானை வணங்கும் போது உலகத்தில் எல்லா தெய்வங்களையும் வணங்கியதற்கான சமமாகும். ஒவ்வொரு சிவராத்திரியையும் நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வழிபடுறோம் அப்படின்னா, சிவபெருமான் மட்டுமே நமக்கு நம்ம பாவங்களிலிருந்து நமக்கு வந்து முக்தி அளிக்கக்கூடியவர், இந்த பிறவியிலிருந்து முக்தி அளிக்கக்கூடியவர். ஆனால் அது நிறைய பேருக்கு வந்து தெரியல, எப்படி வழிபடணும் இந்த சிவராத்திரியை, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. காலம் காலமாக நாங்கள் கடைபிடித்து வருவது எனக்கு பெரியோர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ வந்து நம்ம வந்து முக்கியமாக இந்த நிகழ்ச்சி வாயிலாக மக்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, திருவண்ணாமலை அப்படின்றத எல்லாரும் மலையாக பார்க்குறாங்க. ஆனால் திருவண்ணாமலை வெறும் மலை மட்டுமே கிடையாது, அந்த மலையும் அந்த கோவிலுமே ஒரு அக்னி சுரூபம். இப்போ சிவராத்திரி அப்படிங்கிறப்ப நம்ம கோயிலில் கால பூஜைகள், 6 கால பூஜைகள்லாம் சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். என்னால் அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியல. நான் அதுதான் சொன்னேன். இப்போ வந்து நிறைய பேரால் வந்து கோவிலுக்கு போக முடியாது. கோவிலுக்கு போய் தான் சிவபெருமானை நீங்கள் வணங்கணும் அப்படின்றதுல உங்கள் வீட்டில் வந்து லிங்கம், அதாவது முன்னாடி வந்து நம்ம வந்து தீட்சை வாங்கணும், பஞ்சாட்சர மந்திரத்துக்கு கூட நம்ம தீட்சை வாங்கணும், லிங்கம் வைத்திருந்தா இதை பண்ணணும் அதை பண்ணணும்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. இப்போ யார் வேண்டுமானாலும் சிவ பூஜை செய்யலாம். லிங்கம் வைத்து இன்றைக்கி பூஜை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் லிங்கத்துக்கு நீங்கள் ஒன்றுமே வேணாம், வெறும் ஒரு தண்ணீர் விட்டு நீங்கள் அபிஷேகம் செய்து சிவபெருமானை நீங்கள் வந்து வழிபட்டாலுமே அவ்வளோ பெரிய நன்மையை தரும். அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் வந்து லிங்கம் நீங்கள் வச்சில்ல, நீங்கள் வந்து ஒரு படம் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி நெய்வேத்தியம் கூட இதை வைக்கணும் அதை வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏதோ ஒரு நெய்வேத்தியம், கல்கண்டோ பாலோ திராட்சையோ ஏதோ ஒன்று ஒரு விளக்கேற்றி அதை வைத்து நீங்கள் சிவபெருமானின் நாமங்களை கூறி ஸ்தோத்திரங்களை கூறி நீங்கள் ஹரஹர மகாதேவா சிவசிவா ஏதோ ஒரு நாமங்களை அவரை பற்றி நீங்கள் வந்து வழிபட்டாலுமே உங்களுக்கான மிகப்பெரிய நன்மை தரும். இப்போது நம்ம வந்து முக்தி பெறுவதற்கு இந்த நாளில் இறந்தா முக்தி, இந்த நாளில் இந்த திதியில் நீங்கள் இறந்தா முக்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் இந்த இரவு 11:34 12:24 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உட்கார்ந்து நீங்கள் சிவபெருமானை நினைத்தாலுமே உங்களுக்கு முக்தி. இதுதான் ரொம்ப முக்கியம். சிவராத்திரியில் இந்த நேரம் தான் ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து சிவபெருமானை வணங்கும் போது அவருடைய நேரடியான அருளும் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். அதை உங்களால் உணரவும் முடியும். பொதுவாக இப்போ வந்து நம்ம சிவன் கோயிலுக்கு போகும்போது நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள்னு இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம போகிறோம், அப்படியே வந்து கோயிலை பிரதட்சணம் வரும், சிவபெருமானை பார்க்குறோம், அம்மனை பார்க்குறோம், நம்ம வந்துடுறோம். ஆனால் அப்படி வரக்கூடாது. சிவன் கோவிலுக்கு நம்ம போனால் எது வந்து நமக்கு வந்து பூர்ணத்துவம் கிடைக்கும் அப்படின்னா, சிவபெருமானை வணங்கிவிட்டு நாம் நடராஜரை தரிசனம் செய்து வந்தால் மட்டுமே நமக்கு அந்த கோயிலுக்கு போனதோடைய பூர்ணத்துவம் கிடைக்கும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. நிறைய பேர் அப்படியே போயிட்டு சிவனை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரியே இதுக்கு போகிறாங்க, திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. திருவண்ணாமலைக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, நிறைய கூட்டம் இருக்கிறதுன்னு காரணமாக வந்து எல்லாரும் நிறைய பேர் கிரிவலம் சுற்றிட்டு அப்படியே வந்துடுறாங்க. நமக்கு உள்ளார போய் நம்ம சாமியை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா சுவாமியே வந்து அங்கே மலையாக இருக்கார். ஆனால் நீங்கள் அங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறையா இருக்குது. இப்போது சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி முருகரை பற்றி சொல்லும்போது அவருடைய பக்தர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தொண்டி முருகருக்கு வந்து நேரடியாக சென்று சேரும்னு நான் சொன்னல. அந்த மாதிரி சிவபெருமானுடைய நேராக போய் அவர் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு இல்லை, அவரோட அடியார்களை நம்ம பார்த்தாலுமே நமக்கு சிவபெருமானை பார்த்ததுக்கான ஒரு பலன் கிடைக்கும். அங்கே நிறைய சித்தர்கள் இருக்காங்க, நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருக்குது. நிறைய பேர் அங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக வந்து எப்படி வருவோம், அந்த மலையை வந்து இடமிருந்து வலம் வருவோம். ஆனால் சித்தர்களும் ஞானிகளும் பார்த்தீங்கன்னாக்கா வலம் இருந்து இடம் வருவாங்க. நம்ம எதிர் சைடில் அவங்க வந்துட்டு இருக்கிறதா அர்த்தம். அதனால் நம்ம வந்து மலையை சுற்றும் போது முழுமையாக இறைவனை சரணாகதி அடைந்து இறைவனை நினைத்து கொண்டு நம்ம சுற்றும் போது நம்ம எதிர்க்க வரக்கூடிய மகான்கள் வந்து நமக்கு அவ்வளோ பெரிய அருளை வந்து தருவாங்க. நம்ம கூட்டத்தின் காரணமாக இன்றைக்கி மக்கள் எப்படி போகிறாங்க அப்படின்றது தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு நிலையான மனதோடு நீங்கள் கோவிலை சுற்றி வரும்போது கண்டிப்பாக உங்கள் எதிர்ப்புறமாக எல்லா ஞானிகளும் சித்தர்களும் வலம் வராங்க, இன்றைக்கும் வலம் வராங்க. அவங்களுடைய முழுமையான அருளை வந்து நீங்கள் பெற முடியும். அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லிங்கத்தில் வந்து நம்ம வந்து மேலே வந்து என்ன சொல்லுவோம், லிங்கபானம் அப்படின்னு சொல்லுவோம். கீழே ஆவுடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
யோக சக்தி அப்படின்றவங்க வந்து அந்த ஆவுடையில் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ளாரையே சிவன் பக்கத்திலே வந்து இருப்பாங்க. அவங்க வந்து போக சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போக சக்தி தான் நமக்கான போஜனம் எல்லாமே நமக்கு கொடுக்கக்கூடியது. நம்ம வாழ்வுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் தர வேண்டியது. நான் சொன்ன யோக சக்தி சிவபெருமானுடைய அந்த லிங்கத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கத்தில் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் தான் அவங்க வாசம் செய்யக்கூடிய இடம். நம்ம அவரை பார்க்கும்போது அவங்கள பார்த்ததான் நமக்கு அர்த்தம். நம்ம தனியாக நம்ம வழிபடுறோம்ல, அம்மனை வந்து தனியாக ஒரு இடத்துல வச்சு வழிபடுறோம்ல, அவங்க பார்த்தீங்கன்னா சுதந்திர சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தை படைத்தது வந்து அவங்க தான். ஆனால் நம்ம கோவிலுக்கு போகும்போது இது எல்லாமே நம்ம பார்க்கணும். சில கோவில்களில் சிவபெருமானுடைய லிங்கத்துக்கு பக்கத்துலேயே இருப்பாங்க. இப்போ நம்ம திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அர்த்த மண்டபம், அதாவது சிவபெருமானின் வலது புறத்தில் அர்த்த மண்டபத்துக்கிட்ட வந்து இருப்பாங்க போக சக்தி அப்படின்றவங்க. வெளியில தான் சுதந்திர சக்தி நம்ம உண்ணாமலையார் வந்து இருக்காங்க. ஆனால் லிங்கத்திலே நான் சொன்ன மாதிரி யோக சக்தி வந்து இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம சாதாரணமாக நினைக்கணும். நம்ம சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாதாரணமாக அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடும். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போகும்போது கடைபிடிக்க வேண்டியது. இது எல்லாமே நம்ம வந்து மனசில் நினைத்து கொள்ள வேண்டியது. இதை நம்ம பின்பற்றி ஒரு கோயிலுக்கு போகும்போதும் அந்த கோயிலை நம்ம எப்படி வழிபடணும், அதனுடைய புராணங்கள், அங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், அங்கே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு நம்ம கோயிலுக்கு போகும்போது நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். சிவராத்திரி சார்ந்து நிறைய அரிய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஹரஹர மகாதேவா. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு February 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. கண்ணு முன்னாடியே எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்க்கு கல்யாணம்னா ரொம்ப கஷ்டப்படுவார்ல. சான்ஸே இல்லை.